ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முழு உலகத்துக்கும் அமைதியை கொடுக்கறது ஒரு பாபாவுடைய கடமை. அது நம்மளால் முடியாது இல்லை. மனிதர்கள் தங்களால் முடியும்னு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு எப்படி அமைதி வரும்? ஸோ இது கடவுளுடைய வேலைன்றதுனால தான் சாந்தி தேவனே அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு கடவுளுக்கு தான் கொடுக்கணும் உண்மையிலே. ஸோ இப்போ அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கொடுக்கணுன்ட்டு காமெடியாக பண்ணுவாங்க. அவர் நான் உலகத்தில் அமைதி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் யுத்தத்துக்கெல்லாம் காரணமாகவே இருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால் மனிதர்கள் அமைதியை உருவாக்க முடியாது, அது கடவுள் தான் உருவாக்க முடியும். இப்போ சரி நீ பொறுத்துட்டு விட்டு கொடுன்னா மனிதர்கள் கடுப்பாயிடுவாங்க. ஆனால் இதே கடவுள் விட்டு கொடுன்னா நம்ம கம்முன்னு விட்டு கொடுப்போம். ஏன்னா அதற்கு பதிலாக நமக்கு சொர்க்கமே கிடைக்குது. மனிதர்கள் என்ன கொடுத்துடுவாங்க இல்லையா? கேள்வி, எப்படிப்பட்ட குழந்தைங்க பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ எந்த குழந்தைங்க பாபாவுக்கு சமமாக தூய்மை ஆகிறாங்களோ அவங்களால தான் பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ண முடியும். யார் பாபாவுக்கு பக்குவமான மணப்பெண்கள் ஆகிறாங்களோ அவங்க தான் மணவாளனாகிய என்னை பின்பற்ற முடியும். இப்படிப்பட்ட மணப்பெண்களைத்தான் நான் கூடவே அழைச்சிட்டு போகிறேன். இல்லை, கணவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற பெண்ணைத்தான் மனைவியாக தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஸோ இங்கே கணவனும் அமைதி கடலாக தூய்மையின் கடலாக இருக்கிறார். ஸோ அப்போ அவரை மாதிரி அமைதியின் கடலாக தூய்மை கடலாக இருக்கிறவங்க தான் அவரை ஃபாலோ பண்ண முடியும். அவரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் பக்குவமான மணப்பெண்கள். அவங்கள தான் பாபா அழைச்சிட்டு போகிறார். ஸோ இதைத்தான் சாஸ்திரங்களில் பசுவின் வாலை பிடிச்சிக்கிட்டு கடந்து சென்று விடலாம் அப்படின்னு காமிச்சு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பசு வாளுடைய விஷயம் கிடையாது. பாபா கூடவே நம்ம போகிறோம். பாடல், நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீங்க. ஓம் சாந்தி. இங்கே பாப் தாதா 2 பேரும் இருக்கிறாங்க இல்லை, பாபாவும் இருக்கிறாரு, அதாவது சிவபாபா, பிரம்மதாதா 2 பேரும் இருக்கிறாங்க. இப்போ ஆத்மாக்களின் தந்தை சிவபாபா அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த சிவபாபாவோ பதித்த பாவனனாக நிராகாரராக இருக்கிறார். அவரை மாதிரி நாமளும் நிராகாரராகத்தான் இருக்கிறோம். சாந்தி ஸ்வரூபமானவராக தான் இருக்கிறோம். ஆனால் அதை மறந்துட்டோம். ஏன்னா ஆத்மாவுடைய சுயதர்மம் அமைதி தானே. அப்புறம் நம்மளும் அமைதி ஸ்வரூபமானவர் தான். ஆத்ம ஸ்வரூபம்னு உணர்ந்தால், அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருந்தால். ஸோ இது சிவபாபாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் நிராகரராக தான் இருக்கிறார். அதனால் அவர் சாந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? உடம்பு கிடைச்சதுனால தான் குழந்தைங்க மோசமாக வராங்கன்னு பாபாவுக்கு தெரியுது. உடம்புன்ற அந்த உணர்வில் வர்றதுனால தான். அதனால் ஆத்மஸ்வரூபத்தில் வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆத்மாவும் சாந்த ஸ்வரூபமாக இருக்குது. ஸோ பாபா எப்படி சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஆத்மாக்களாகிய நாமளும் சாந்த ஸ்வரூபம் தான். ஏன்னா ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். நம்முடைய இருப்பிடமே சாந்தி தாமம் தான் இல்லை. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அமைதியாக இருக்கிறனால தான் அதுக்கு பேர் சாந்தி தாமம். அந்த இடத்துலேருந்து வந்த நாம் எப்படி அமைதியற்றவர்களாக இருக்க முடியும்? ஸோ அதனால தான் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் போக போகிறோம், அதுதான் நம்முடைய வசிப்பிடம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி யாகம் படிக்கும்போது சாந்தி தேவா அப்படின்னு கடவுளை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் அமைதியின் கடலாக இருக்கிறார். முழு உலகத்துக்கும் அவர் தான் அமைதியை கொடுக்கிறார்.
ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அமைதிக்கான பரிசு கிடைக்குது. ஏன் அமைதி பரிசு கொடுக்குறாங்க? ஸோ அமைதியை உருவாகிறதுக்காக அவர் ஒரு வழி சொன்னார், இல்லை கருவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப பெரிய பெரியவர்களுடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த பரிசுக்கு. இப்போ முழு உலகத்திலும் அமைதி வேணும். ஏன்னா அசாந்தியில் இருக்கிறவங்க மற்றவங்களையும் அசாந்தி அடைய செய்வாங்க. இப்போ அதானே நடக்குது. ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈரானுக்கு. அது என்ன பண்ணுது கடைசியில்? நான் அமைதியற்று இருக்கிறேன், நான் உலகம் ஃபுல்லாக நான் அதே மாதிரி பண்ண வைக்கிறேன் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக அமைதியற்ற நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர வச்சிடுச்சு. அதனால தான் எல்லோருமே அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இது ராவணனுடைய ராஜ்யம் இல்லையா? ஒரு பக்கம் அமைதி இல்லாமல் இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் அமைதி இல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத வழியைத்தான் ராவணன் கொடுப்பான். அதனால தான் ராவணனை எதிரின்னு சொல்கிறோம். யாரும் ராமரை எதிரின்னு சொல்ல மாட்டாங்க. ராமருடைய கொடும்பாவியை செஞ்சு யாரும் எரிக்கவும் மாட்டாங்க. திரேதாயுகத்துடைய ராமருடையதும் யாரும் எரிக்கலை. பரமபிதா பரமாத்மாவுடைய கொடும்பாவியையும் யாரும் எரிக்கலை. எல்லாருமே ராமராஜ்யம் வேணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் ராமராஜ்யம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லோரும் ராமராஜ்யத்தை எடுத்துகிட்டு வரணும் அதை சொல்லிட்டு இருக்கிறத நாமளும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஸோ புது உலகத்தை தான் ராமராஜ்யம்னு சொல்ல முடியும். புது டெல்லியில் ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களா புது டில்லி இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. இவங்க புது டில்லின்னு பேர் வச்சதுனால அது புதுசாகிடுமா? டில்லி எல்லாத்துக்குமே தலைநகரமாக இருக்குது, கேபிட்டலாக இருக்குது. இந்த டெல்லி தான் சொர்க்கமாகவும் இருந்தது. ஸோ ராதாகிருஷ்ணரெல்லாம் டெல்லியில் தான் காட்டுறாங்க. ஏன்னா இந்த ராதாகிருஷ்ணர் தான் ரொம்ப முக்கியமான இளவரசி. ஆனால் அங்கே 2 பேர் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. 8 தலைமுறை அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்களுடைய வம்சம். சத்தியுகத்தில் கண்டிப்பாக ராஜ்யமும் இருக்கும். இங்கே கூட எவ்வளவு ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இவர் இந்த ஊருடைய மகாராஜா. ஸோ இந்த ஊருனா அங்கே நிறைய கிராமங்கள் சேர்ந்து எல்லாம் அந்த ராஜாவுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் இத்தனை கிராமங்கள்லாம் இருக்காது. அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய பேர் தான் புகழ் வாய்ந்ததாக இருக்கும். 2500 வருஷம் அவங்களுடைய ராஜ்யம்தான் நடக்கும். மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிடுச்சு சத்தியுகம் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யோசித்து பார்க்கணும் அது எப்படி சாத்தியம்ட்டு. அந்த யோசிக்கிறது தான் ஆத்மாவுக்கான உணவுன்றார். ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய உணவு இல்லையா? மாடு சாப்பிட்டதை ஆசை போடுற மாதிரி இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா இந்த ஆன்மீக உணவை நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஆத்மாவுக்கு அல்லது புத்திக்கு கொடுக்கிறார். இதன் மூலமாகத்தான் இதை சிந்தனை பண்ண தான் உங்களுடைய புத்தியின் பூட்டு திறக்குது. மற்றபடி ரிஷி முனி யாருக்குமே படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ தெரியாதுன்னு தான் அவங்களே சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க இல்லையா? எங்களுக்கு படைப்பவரை பற்றியும் தெரியும், படைப்பின் முதலீடை கடை பற்றியும் தெரியும். ஏன்னா உங்களுடைய 84 பிறவி சக்கரத்தையே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
ஆரம்பத்தில் தேவி தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க. பிறகு இடையில் தான் இந்த ராவணன் நுழைஞ்சிட்டான். அதனால் விகாரி ஆகிட்டீங்க. இப்போ கடைசி நேரம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த பழைய உலகம் அழிந்து மீண்டும் புத்தம் புதியதாக ஆரம்பிக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். அந்த ஆரம்பத்தில் ராமராஜ்யம்தான் இருக்கும். நரன்லேருந்து அதற்காகத்தான் நாம் இப்போ நாராயணன் ஆகிறோம், ராமராஜ்யத்திற்காக. இதுதான் உண்மையிலே சத்யநாராயணனுடைய கதை. அனைத்து சாஸ்திரங்களின் தாய் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் பகவத்கீதை தான் உயர்ந்தது, சிரோன்மணி. ஏன்னா அது நம்மளை சிரேஷ்டமாக்குறதுக்கான வழியை கொடுக்குது இல்லையா? நம்மளை உயர்ந்தவர்களாக ஆக்கிறதுக்கான உயர்ந்த வழியை ஸ்ரீமத் பகவத்கீதை கொடுக்குது. உயர்ந்தவர் ஆகிறதுக்கான உயர்ந்த வழி பாபா கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிது. உயர்ந்தவர்களை தான் ஸ்ரீனே சொல்லுவாங்க. ஒரே ஒரு கீதையின் சாஸ்திரம் மட்டும்தான் தேவி தேவதைகளுடைய தர்ம சாஸ்திரம். ஏன்னா இதன் மூலமாகத்தான் தேவதா தர்மம் இந்த சங்கம யுகத்தில் ஸ்தாபனை செய்யப்படுது. சத்தியுகத்தில் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது. அங்கே தான் எல்லாருமே தூய்மையாக இருப்பாங்களே, அங்கே என்ன அழுக்காவாக இருக்கிறாங்க அங்கே இந்த ஞானத்தை கொடுத்து தூய்மையாக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஸ்தாபனை எங்கே நடக்குது? சங்கமயுகத்தில் நடக்குது. இப்போ கீதையை பதித்த பாவனைன்னு சொல்ல முடியாது. யாரையும் அதாவது அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையை சொல்கிறார், அழுக்கானவர்களை அது ஒன்றும் தூய்மையாக்கிறது கிடையாது. ஸோ அந்த பக்தி மார்க்கத்தின் கீதையின் மூலமாக யாரும் தூய்மையாக முடியாது. ஸோ ஒரிஜினல் கீதையை கொடுத்த பகவானைத்தான் பதித்த பாவனன்னு சொல்கிறோம். ஸோ இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவருடைய மகா வாக்கியம் இந்த கீதை. இதுதான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம், ஒரிஜினல் கீதை, பகவானால் சொல்லப்படுற கீதை. ஸோ கீதை நேரத்தில் மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த யுத்தம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே கீதை முடிஞ்சவொடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேயும் அப்படி தானே காட்டுறாங்க, பக்தி மார்க்கத்திலையும் கீதை முடிஞ்சவொடனே யுத்தம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த யுத்தத்தின் மூலமாக பல தர்மங்கள் அழியுது. அதனால தான் 100 பேர் கொண்ட கௌரவர்கள் அழியிறதாக காட்டுறாங்க. ஒவ்வொரு வழி அதான் ஒவ்வொரு தர்மம். ஸோ பல தர்மங்கள் அழிந்து ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் ஸ்தாபனை ஆகுது. ஆக்சுவலாக தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆன பிறகு தான் யுத்தமே வருது, மற்றது அழியவே செய்யுது. ஸோ இந்த தர்மம் ஆத்மாவில் ஆத்மா அந்த தர்மத்தை சார்ந்ததாக மாறிடுது. அப்போ அது போய் இன்னொரு உடல் எடுத்து அந்த தர்மம் கண்டினியூ ஆகுது. மற்ற தர்மத்தினர்லாம் இருக்க மாட்டாங்க. தேவி தேவதா தர்மத்துடைய சாஸ்திரம்னு கீதையைத்தான் சொல்கிறாங்க. பிராமணர்களின் சாஸ்திரம்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா பிராமணர்களுடைய பேர் கீதையில் இல்லை. பரமபிதா பரமாத்மா தான் இந்த பிரம்மா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கிறார். யாருக்கு புரிய வைக்கிறாரு? பிராமணர்களாக உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பிராமணர்கள் கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் சத்தியுகத்தில் இந்த ஞானம் சொல்லப்படலை அப்படின்னு நிரூபணமாகுது. எந்த பிராமணர்களும் அங்கே இருக்க மாட்டாங்க. அங்கே லக்ஷ்மி நாராயணன் தேவதைகள் தான் இருப்பாங்க. பிரம்மா பிறகு விஷ்ணுவாக ஆகிடுவார். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரி உருவானதாக சித்திரங்களில் கூட காட்டப்பட்டிருக்குது. ஸோ அதனால் பிரம்மா விஷ்ணு ஒன்றா இணைஞ்சு இருக்க மாட்டாங்க.
இல்லை கோயிலில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சைடு கண்டிப்பாக பிரம்மாவுடைய சிலை இருக்கும் கோபுரத்தில். பிரம்மா மூலமாக தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகியது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க, நீங்கள் சிவபாபா கிட்டேருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறீங்க. அப்போ சொர்க்கத்தின் உரிமையாளர் ஆகிட்டீங்க இல்லையா? பாபாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆகி இருக்கிறீங்க. சிவபாபாவுடைய ஆயிட்டாலே ஆஸ்திக்கு அதிகாரி தான். ஆனாலும் முயற்சி செஞ்சு தான் அந்த உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ தானாக அடைஞ்சிட முடியாது, குழந்தை ஆகிட்டாலே அடைஞ்சிட முடியாதுன்றதுனால தான் அது 2 நாள் முன்னாடி கூட சொல்லியிருந்தார். முயற்சி செஞ்சு தான் அடையணும், நினைவு செஞ்சு தான் அடையணும் அப்படிங்கிறது தான். அந்த ஞான பழத்தை அவர் சமமாக பிரித்து கொடுக்கல. இது விசேஷமான பழம், நீங்கள் முயற்சி செஞ்சு தான் அடையணும் அப்படின்னு போட்டி வைக்கிறதா காட்டியிருக்கிறாங்க. யாருக்கு உலகமே கடவுளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கிது, பிள்ளையாருக்கு கிடைக்கிது. ஸோ முக்கியமான தர்மசாஸ்திரம்னு பார்த்திங்கன்னா 4. ஸோ அதில் நம்பர் 1 என்னது? நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதை பாபாவினால் சொல்லப்படுறது. ஏன்னா இதன் மூலமாக தான் நம்பர் 1 தர்மம் ஸ்தாபனை ஆகுது, அதாவது தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு தான் இஸ்லாம் புத்த தர்மம்லாம் வருது. ஒரு கீதையில் மட்டும்தான் ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு எழுதப்பட்டிருக்குது. இல்லை மற்றதெல்லாம் புனித பைபிள், புனித குரான்னு சொல்லலாம், திருக்குரான்னு சொல்லலாம். ஆனால் உயர்ந்த வழி ஸ்ரீமத்துன்றது பகவத்கீதைக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது, உயர்ந்தவருடைய வழி. மற்ற சாஸ்திரங்களில் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லப்படலை. ஸ்ரீமத் இஸ்லாம் அல்லது ஸ்ரீமத் பௌத்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படலை. ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்று தான். அதிலிருந்து தான் ஸோ அந்த ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்று தான் உயர்ந்தது. அதிலிருந்து என்ன தர்மம் ஸ்தாபனை ஆச்சு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் அதன் மூலமாக ஸ்தாபனை ஆச்சு. அப்போ உயர்ந்த தர்மசாஸ்திரத்திலேருந்து உயர்ந்த தர்மம் தானே ஸ்தாபனை ஆகியிருக்கும். ஸோ கடைசியில் தான் மற்ற தர்மங்கள் எல்லாம் ஸ்தாபனை ஆகுது. இப்போ பாபா நமக்கு டீச்சர் ரூபத்தில் படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறது சதா உங்கள் புத்தியில் இருக்கணும் இல்லையா? கடவுள்கிட்ட படிக்கிற அது சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ போதை கொடுக்கக்கூடிய விஷயம். பாபா நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் இருக்கிறார். இந்த படிப்பின் மூலமாகத்தான் பாபா எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அப்போ அவர் சத்குருவாகவும் இருக்கிறார் இல்லை? படிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர், இந்த படிப்பின் மூலமாக சத்கதி அடைகிறோம். ஸோ சத்கதி கொடுக்கறதுனால ஒரு சத்குரு. பாபாவை எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா? கடவுளை தானே எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் யார் கடவுள்னு தெரியல. உதாரணத்துக்கு கீதையில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்க, அதனால் அவர் கடவுள்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவர் ஒன்றும் ஞானக்கடல் கிடையாது. ஏன்னா ஞானக்கடல் தந்தை தான் அவரையே இப்படி கிருஷ்ணராக மாற்றி இருக்கிறார். அப்போ சிவபாபா அவருக்கும் டீச்சராக இருக்கிறார். இங்கே நீங்கள் புது விஷயங்களை கேட்குறீங்க, நிறைய சாஸ்திரங்களை படிச்சிங்க, கேட்டீங்க. இப்போ பாபா மூலமாக நேரடியாக கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டது எல்லாமே சரீரம் கொண்ட மனிதர்கள் மூலமாக கேட்டீங்க. ஆனால் இங்கே சரீரம் இல்லாத பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆத்மாக்களாகிய நாம் உண்மையிலே அசரீரியாக தான் இருந்தோம் அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு தான் சரீரத்தை எடுக்கிறோம் இல்லையா? உடம்பு இல்லாமல் தான் பரந்தாமத்தில் இருந்துச்சு, இங்கே வந்து தான் உடம்பை எடுக்குது. அப்போ நம்ம எப்போவுமே என்னவாக இருக்கிறோம்? சரீரம் இல்லாத ஆத்மாவாக தான் இருக்கிறோம். பாபா கூட அசரீரியாக தான் இருக்கிறார். அதனால தான் சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க, சரீரம் இல்லாத ஒரு ரூபம், லிங்க ரூபம். ஆத்மா சரீரத்தின் மூலமாக அவரை பூஜை செய்யுது, சிவலிங்கம் உருவாக்கி. ஏன்னா
பரமபிதா பரமாத்மாவே வந்து அழுக்கான எங்களை தூய்மையாக்குங்கன்னு அவரை கூப்பிட்றாங்க. லிங்கத்தை பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் பாருங்களா, அழுக்கான எங்களை தூய்மையாக்குங்கன்றாங்க, அவரை பூஜை பண்ணுறாங்க. ஆனாலும் பதித்த பாவனர் அப்படின்னு பாபாவைத்தான் கூப்பிட்றோன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதனால தான் கோயில், குளம், கங்கை இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சிவன் பகவானாக, ஈஸ்வரனாக இருக்கிறார். அவ்வளோதான். அவர் பகவான், ஈஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றபடி அவர் எப்படி இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு, அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவர் அப்பான்னு கூப்பிடுறோம்னாலே அப்பா கிட்டேருந்து சொத்து அடையணும்னு புத்தியில் வரணும்ல. சொத்து கொடுத்தா தானே அவர் அப்பா. நமக்கு சொத்து கிடைக்கிது. அதனால தான் நாம் அவரை வந்து பூஜை பண்ணுறோம். பாரதவாசிகளுக்கு கண்டிப்பாக சொத்து கிடைச்சிருக்குது. ஆனால் எப்போ கிடைச்சதுன்றதை மறந்துட்டாங்க. நாம் இப்போ பாபா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சிவபாபா இந்த பிரம்மா பாபா உடலில் வந்து புரிய வைக்கிறார். திருமூர்த்தியோடைய பெயர் ஃபேமஸாக இருக்குது இல்லையா? திருமூர்த்தி மார்க்கம்னு கூட பேர் வைக்கிறாங்க. பாபாவுக்கு இல்லையா, ஒரு தெருவுக்கு திருமூர்த்தி மார்க்கம்னு பேர் வைக்கிறாங்க. பாபாவுக்கு நிறைய மகிமைகள் இருக்குது. அன்பு கடல், ஆனந்த கடல், தூய்மை கடல் அப்படின்ட்டு. ஸோ எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல், சுகம் சாந்தி கொடுப்பவர், எல்லாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர், எல்லாமே அந்த ஒரு பாபா தான். எவ்வளோ அன்பானவர் இல்லையா? அவரை விட அன்பான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஏன் எதை நினச்சி ஏமாறுறீங்கன்றார். பாபா விட அன்பான இனிமையான விஷயம் ஏதாவது இருக்குதா? எதுக்கு போய் ஏமாறுறீங்க? எந்த தந்தை உங்களை சொர்க்கத்துக்கே அதிபதியாக மாற்றுறாரோ அவர் கண்டிப்பாக அன்பானவராகத்தானே இருப்பார். அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். குழந்தைகளே, என்னிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அன்பான தந்தை தான் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். குழந்தைகளே, என்னிடம் இருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிது அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் சகோதரர்கள். இப்போ பாபா மூலமாக இந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஆத்மாக்களுமே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு அந்த பாபாவை தான் நினைக்கிறாங்க. ஸோ தூய்மையாக்குறதுக்காக அந்த பாபா இப்போ வந்துட்டார் அப்படின்னு ஆத்மா சொல்லுது. ஆத்மாக்களாகிய நீங்கள் குழந்தைங்க சொல்கிறீங்க. குழந்தைகளே, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களை தூய்மையாக்கிறதுக்காக வந்தேன். இப்போவும் அதே மாதிரி வந்திருக்கிறேன். அப்போ வந்தேன், தூய்மை ஆக்கினா ராஜ பதவியை அடைஞ்சிங்க. இப்போ மறுபடியும் தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதனால் தந்தையாகிய என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள்லாம் அழியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாவங்கள் அழிஞ்சிட்டாலே உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும் இல்லையா? பாபாவுடைய நினைவில் எல்லாத்தையும் மறக்கணும். அப்புறம் எப்படி துக்கம் வரும்? வேறு ஏதாவது நினைவு இருந்தால், யாராவது நினைவு இருந்தால் அவங்க துரோகம் செஞ்சால் உங்களுக்கு வலிக்கும். உங்களுக்கு எந்த நினைவும் இல்லை பாபாவை தவறணும் போது உங்களுக்கு எப்படி துக்கம் இருக்கும்? ஸோ அந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணாலும். பதித்த பாவனா வாங்க அப்படின்னு அவரை தான் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அந்த பஜனை பாடுவாங்க இல்லையா? ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்னு கையை தட்டி பாடிட்டே இருக்கிறாங்க. சரி, பதித்த பாவன சீதாராம் வாங்கன்னா அப்போ நாம் அழுக்காக இருக்கிறோம் தானே அர்த்தம். அதனால தான் நான் தூய்மையாக்குறவரை கூப்பிட்றீங்க. ஏன்னா இது நரகம்.
மிக கொடிய நரகம் இது. கருட புராணத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய எழுதிட்டாங்க. இதை செஞ்சால் இப்படி ஆவீங்க, இது நடக்கும் அப்படியெல்லாம். பிறகு பசுவின் வாலை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்படியும் கொஞ்சம் எழுதப்பட்டு இருக்குது. ஆனால் இங்கே விலங்கின் விஷயம்லாம் கிடையாது. கோமாதான்றது உண்மையில் நீங்கள் தான் இல்லை. தாய்மார்களாகிய உங்களை பசுவோட பாபா கம்பேர் பண்ணுறதா அவங்க என்ன பண்ணுறாங்க, பசுவே தாயின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாலை அல்லது முதுகை எதுவரை யாரும் பிடிக்கலையோ அதுவரை வழி கிடைக்காதுன்னு அர்த்தம். அதனால் என்ன அர்த்தம், உங்கள் வழியை ஃபாலோ பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு ஒரிஜினல் வழி கிடைக்காது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மற்றபடி இது பசுவின் வால் கிடையாது. உங்களுடைய வாலை பிடிச்சிக்கிட்டு போயிடலாம்னு சொல்கிறாங்க. இங்கே வாலை பிடிச்சிக்கிற விஷயம் கிடையாது, ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ சன்னியாசிகளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சன்னியாசிகள் மாதிரியே தூய்மை ஆகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் பாபாவை இப்போ சன்னியாசியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் என் குருன்னுவாங்க. ஆனால் இவங்க தூய்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்ல முடியும்? அப்போ உண்மையிலே ஃபாலோ பண்ணுறதுன்னு உங்களை தான் சொல்ல முடியும். இல்லை பாபாவை மாதிரியே நீங்களும் தூய்மையாகிறீங்க, பாபாவை மாதிரியே நீங்களும் அசரீரியாக உணர்றீங்க. உங்கள் எல்லோரையும் திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். அதுக்கு உங்கள் பாவம் எல்லாம் அழியணும், அதுக்கு தான் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா தூய்மையாகாமல் பாபாவை ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் சிவபாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பாபாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் என்ன தான் நினச்சிங்க, ஆத்மாக்கள் மணப்பெண்கள், பரமாத்மா தான் மணவாளன். மணவாளன் ஒருத்தர் தான், மற்ற எல்லோரும் மணப்பெண்கள். ஸோ ஆத்மாக்கள் எல்லாமே அவரைத்தான் நினைக்கிது. அவர் நம்மளை எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை நான் கூடவே அழைச்சிட்டு போவேன்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதையும் புரிய வைக்கிறார். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க, நான் தூய்மையாக இருக்கிறேன், அப்போ நீங்களும் தூய்மையாகணும். அதுதான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ தூய்மையாகிறதுக்கு தூய்மையாக இருக்கிற பாபாவையே நினச்சிட்டு இருக்கணும். நான் உன்னோட குழந்தை தானே பாபா, அப்போ நான் எப்படி அழுக்காக இருக்க முடியும், நானும் தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி 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 தூய்மையாகணும். கண்டிப்பாக தூய்மையாகணும். அதுக்கு கண்டிப்பாக பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். விகாரிகள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணணுன்னா எனக்கு சமமாக தூய்மை ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா நான் எப்படி அழுக்கானவர்களை என்னோட சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போவேன்? இத்தனை மனிதர்கள், அப்போ பாருங்களேன், கடைசியில் தூய்மை ஆக்கிறதுக்கு எவ்வளோ அடி உத வாங்கி காமத்தை புத்தியிலேருந்து மறக்க வைப்பார். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் டிப்ரெஷன் ஆனாலே புத்தி காமத்தின் பக்கம் தான் போகுது. அப்போ அந்த காமத்தையே மறக்கணுன்னா எப்படி அடி பயங்கரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கடைசியில் அதான் தண்டனை. ஸோ இத்தனை மனிதர்கள் அத்தனை பேருமே முக்தி அடையிறதுக்காக தான் பக்தி, தவம், தானம், புண்ணியம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே அவ்வளவு துக்கம் இருக்குது. அதனால் நாம் திரும்ப வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக தூய்மை ஆகணும்னு பாபா சொல்கிறார். நான் தூய்மையானவன், அதனால தான் உங்களையும் தூய்மையாக மாற்றுறேன். ஸோ அப்படி தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கிறார். நான் தான் படைப்பவன், நான் இந்த பிரம்மாவுடைய உடம்பில் வரேன். பிரம்மா மூலமாக
பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் அந்த பிரம்மா குமாரிகள். அதனால் இப்போ நீங்கள் சிவபாபாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. குமாரிகள்னாலே சிவபாபா பின்பற்றுபவர்கள்னு அர்த்தம். என்னை நினைத்தால் நான் உங்களை பரிசுத்தமான உலகத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவே நினச்சிட்டு இருந்தால் அந்த பரிசுத்தமான பரந்தாமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் கண்டிப்பாக போவீங்கன்னு பாபா கேரண்டி கொடுக்குறார். ஸோ பாபா நினைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. பதித்த பாவனான்னு சொல்கிறாங்க, அல்லது பார்வை மேலே போகுது, அல்லது தண்ணீரின் பக்கம் பார்க்குறாங்க. இல்லை ஒன்று பதித்த பாவனான்னு மேலே பார்க்குறாங்க, இல்லை தண்ணியை பார்க்குறாங்க, கங்கை ஒன்றும் பதித்த பாவனி கிடையாது. இது கடல்லிருந்து வந்த நதி. இப்போ எல்லோரும் உங்களுடைய வாளை பிடிக்கணும், உங்களை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்படி பாபாவை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதேமாதிரி அவங்களும் பாபாவை ஃபாலோ பண்ணணும், பரிசுத்தமாகணும். அதுக்கு நான் சொல்வதை கேளுங்கள், என்னை பின்பற்றுங்கள்னு பாபா சொல்கிறார். அப்போ தான் பாபா கூடவே போக முடியும். ஏன்னா நீங்கள் என்னோடு வசித்தவர்கள் பரந்தாமத்தில். இப்போ 84 பிறவி சுற்றி அழுக்காகிட்டீங்க. இப்போ மறுபடியும் என்னை நினைத்தால் தூய்மை ஆகிடுவீங்கன்றார். சந்நியாசி கூட, அதாவது சன்னியாசியையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணுன்னா வீடு வாசலை விட்டுடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் இல்லையா? அவருக்கு ஈக்குவலாக தானே மாற்றுவார். ஆனால் பாபா வீடு வாசலை விட சொல்லலை, இந்த உலகத்தையே புத்தினால் விட்டுடுங்கன்றார். பரந்தாமத்துக்கு வந்துடுங்க, ஏன்னா நான் பரந்தாமத்தில் தானே வசிக்கிறேன், நீங்கள் வரீங்களான்னு கேட்குறார். அல்லது இங்கே விஷக்கடல்லே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லா இருக்குதா, இதுதான் பிடிச்சிருக்குதான்னு கேட்குறார். சூப்பராக கேட்குறாருல. நான் பரந்தாமத்தில் இருக்கிறேன், நீங்களும் வரீங்களா? இல்லை கடல் தான் பிடிச்சிருக்குதுன்னா இங்கே இருங்கன்றார். அப்புறம் எதுக்கு பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டீங்க? ஸோ பாபா உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறார். ஸோ பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ கல்பமாக நான் தான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிறேன். பிறகு சத்தியுகத்தை போய் நீங்கள் ரொம்ப சுகமாக இருப்பீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் பாருங்கள், சொர்க்கத்துக்கே அதிபதியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளவு சுகத்தை யார் கொடுத்தது? அந்த சொர்க்கத்தின் இறை தந்தை தான் கொடுத்தார். நீங்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறீங்க அப்படின்னாலே பாபா வந்திருக்கிறாருன்னு தானே அர்த்தம். இந்த பூமியில் வந்தவங்களுக்கு தானே பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இல்லையா? பரமபிதா பரமாத்மாவின் பிறந்த நாளை எல்லா பாரதவாசிகளும் கொண்டாடுறாங்க. ஏன்னா பாரதம் தான் என்னுடைய பிறப்பிடம். ஆனால் இதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கிறிஸ்துவைத்தான் ஏற்றுக்குவாங்க. பாரதவாசிகள் தான் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. இதுதான் எல்லோரையும் தூய்மைப்படுத்தக்கூடிய பாபாவுடைய பிறப்பிடம். பாபா எல்லோருக்கும் சுகம் கொடுப்பவர், அனைவரையும் விடுவிப்பவர். அதனால் பாரதம் எவ்வளோ உயர்வானதாக ஆகுது பாருங்கள். நாடகத்தின்படி என்னுடைய குழந்தைங்க எப்போ ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்களோ அப்போ தான் அவங்கள துக்கத்திலேருந்து மீட்டு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக நான் வரேன் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். பாபா ஞான கடலாக சுகக்கடலாக இருக்கிறார். குழந்தைங்களுக்கு இப்போ ஆஸ்தி கொடுக்கிறார். என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் விகாரிகளாக இருக்கிறோம், அதனால் இந்த உடம்பும் விகாரியாக இருக்குது.
சத்தியுகத்தில் ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், சரீரமும் தூய்மையாக இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே இப்போ தூய்மையாகுங்க. நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் தூய்மையாக முடியும். தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானமாக முடியும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, பாபா கிட்டேருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அடையணும். அதுக்கு நான் ஆத்மா, சகோதரன் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும். இல்லை, ஆத்ம பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாபா மாதிரி ரொம்ப அன்பாக இருக்கணும். பாபா எப்படி ரொம்ப ரொம்ப அன்பானவராக இருக்கிறாரோ, அவரை விட அன்பான பொருள் எதுவுமே கிடையாது. அவரை மாதிரி இனிமையான பொருள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அன்பானவராக இனிமையானவராக மாறணும். அதேமாதிரி பாபாவுக்கு சமமாக தூய்மையாகவும் மாறணும். ஸோ அப்படியே பாபாவை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பாபாவோட கூடவே திரும்பி போக முடியும். ஸோ பாபா கூடவே சாந்தி தாமத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக அவரை ஃபாலோ பண்ணி தூய்மையாகணும். அவர் நினைவுனால் தூய்மையாகணும். வரதானம்: பலமற்ற ஆத்மாக்களுக்குள்ள சக்திகளை வேகமாக நிரப்பக்கூடிய ஞான வள்ளல் மற்றும் வரம் தரும் வள்ளல் ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், இப்போ பலமற்ற ஆத்மாக்களுக்குள்ள தாவி போகிற அளவுக்கு சக்தி கிடையாது. அப்படி வேகமாக எகிரி குச்சி போகிற அளவுக்கு சக்தி கிடையாது. அவங்களுக்கு அதிகப்படியான உந்து சக்தி தேவைப்படுது. அதனால் விசேஷமான ஆத்மாக்களாகிய நீங்கள் தங்களுக்குள்ள விசேஷ சக்தியை நிரப்பி அவங்கள தாவி செல்ல வைக்கணும். இதற்காக ஞான வள்ளலோடு கூடவே வரங்களை வழங்கும் வள்ளலாகவும் ஆகுங்கள். இல்லை, படைப்பவரின் பிரபாவம் படைப்பின் மீது படும். அதனால் வரதானியாகி உங்களுடைய படைப்புக்கு சர்வ சக்திகளின் வரதானம் கொடுங்கள். இப்போ இந்த சேவை தான் ரொம்ப அவசியமாக இருக்குதுன்றார். இல்லை, எல்லா ஆத்மாவும் அவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்க. டக்குன்னு ஒரே ஜம்பில் முக்தி தாமத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். அந்த சக்தி இல்லை. அப்போ அந்தளவுக்கு சக்தியை நீங்கள் நிரப்பி அவங்களுக்குள்ளே கொடுங்கன்றார். ஸோ அப்போ நீங்கள் இப்போ ஞானத்தை கொடுக்குற வள்ளலாக இருக்கிறீங்க, கூடவே வரத்தையும் கொடுக்குற வள்ளலாகணும். இல்லை, அந்த ஆத்மா தூய்மையாகணும். அது அந்த ஆத்மாவை தூய்மையாக்கும். ஏன்னா நீங்கள் தான் படைப்பவர், அவங்க உங்களுடைய படைப்புகள், பக்தர்கள். அப்போ படைப்பவருடைய பிரபாவம் கண்டிப்பாக படைப்பின் மேலே படும் தானே. இப்போ எல்லாருக்கிட்டையும் கடவுளுடைய குணம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, படைப்பவருடைய குணம் அம்சம் இருக்குதுன்றோம். ஸோ அதனால் வரங்களை தானமாக கொடுக்கக்கூடிய வரதானி ஆகுங்கள். ஆகி உங்களுடைய படைப்புக்கு சர்வ சக்திகளை வரதானமாக கொடுங்க. அதுக்கு சர்வ சக்திகளில் நிரம்பியவராக நீங்கள் இருக்கணும். அதுக்கு பாபாவை தவிர வேறு எதுவுமே உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது. ஸோ எதுக்காக பற்ற விடுறோன்னா இதுக்காக தான் விடுறோம். அந்த அளவுக்கு சக்தி நிரம்பியவராக நீங்கள் ஆகிறதுக்காக. ஏன்னா இப்போ இந்த சேவை ரொம்ப ரொம்ப அவசியம், தேவைன்றார். ஸ்லோகன்: சாட்சியாகி ஒவ்வொரு விளையாட்டையும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாகவும் இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. சூப்பர் இல்லையா? சாட்சியாகி பார்த்தா தான் அது விளையாட்டாகவே ஃபீல் ஆகும். இல்லைன்னா சீரியஸ் ஆகி டென்ஷன் ஆகி ஒரு பதற்றமுடையவராக ஆகிடுவீங்க, பாதுகாப்பற்றவராக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், உலகியல் உதாரணம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, விஜய் படம். அதில் ஒரு ஃபேமஸான காமெடி இருக்கும். வடிவேல், யாரோ சூர்யா தான் நினைக்கிறேன், அப்படியே பொறுமையாக செவத்தை தொடச்சிட்டு இருப்பார். அவர் அப்ரெண்டிஸாக சேர்ந்துருப்பார் இவர்கிட்ட. அப்போ இவர் சொல்கிறார் சூர்யாட்ட, தம்பி பார்த்து செவத்துக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு
ஒழுங்காக தொடடா, அழுத்தி தொடரான்னு சத்தம் போட்டு பேசுவார் திடீர்னு. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குற காமெடி. எதனால்? அதிலிருந்து நம்ம விலகி இருக்கிறனால அது நமக்கு காமெடியாக தெரியுது. ஆனால் உண்மையிலே அந்த சூரிய இடத்துல நீங்கள் இருந்து உங்கள் எஜமானர் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ பதற்றம் இருக்கும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுதான் சாட்சியாக பார்க்குறதுக்கும் அந்த கேமுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். கேமு வெளியிலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்காது. ஸோ ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம் ஸ்கூலில், காலேஜில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல. சிலர் அந்த மாதிரி சைக்கோவாக இருப்பாங்க, ரொம்ப பதற்றமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் அதை பதற்றமாக எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு அவர் திட்டும்போதெல்லாம் சிரிப்பு தாண்டா வந்துச்சு அப்படின்வாங்க. அப்போ அவங்க விலகி சாட்சியாக பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வரும். துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். உங்கள் துக்கம் சுகமாக மாறுன்றாங்கல்ல, அப்போ நீங்கள் பாதுகாப்பாக ஃபீல் ஆவீங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு குஷி இல்லையா? துக்கத்தை கொடுத்தா பாதுகாப்பற்ற மாதிரி உணர்வு, பதற்றம் இருக்கும். குஷி கொடுத்தா உங்களுக்கு பாதுகாப்பாக தானே ஃபீல் ஆகும். அதனால தான் விலகி சாட்சியாக பாருங்கள். ஸோ அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. ஸோ அதனால தான் அரவானை வெட்டி அவனுடைய தலையை மட்டும் ஒரு கம்பத்தில் நட்டு மலையின் உயரமான இடத்துல நட்டு வைக்கிறாங்க. மகாபாரத போகிற ஃபுல்லாக அவன் பார்க்குறான். அவனுக்கு ஜாலியாக இருக்குது, ஏன்னா விலகி சாட்சியாக பார்க்குறான். அப்படி சாட்சியாக பார்க்குறதுக்கு தான் பாபாவை தவிர வேறு எதுவுமே என்னதில்லைன்னு நினைங்க. உங்களுக்கு சுற்றி நடக்கிறதெல்லாம் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இல்லைன்னா இன்னும் அந்த நிலையை நாம் அடையலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவிக்தேஷரா. ஸோ செம்ம பவர்ஃபுல் ஸ்லோகன். அவிக்தேஷரா, ஜுவால ஸ்வரூப ஸ்திதியில் இருந்துக்கிட்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஸோ அவிக்தேஷரால் பாபா சொல்கிறாங்க, மகான் தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்கள் ஜுவாலா ரூப சக்திசாலி நினைவின் மூலம் பிராப்தியின் கரணங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சொரூபமாவீர்கள். ஏன்னா பாபா நமக்கு கொடுக்குறாரு, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ பாபாக்கிட்ட வந்து நம்ம சக்தியை நிரப்பிக்கிறோம். நிரப்பின சக்தியை திரும்ப நம்ம இல்லை எப்படி வந்து இப்போ எரிமலை இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால வெப்பம் வருது, அது ஒரு டைமுக்கு அப்புறம் அது வெடிக்குது. அந்த மாதிரி நமக்கு பாபா கிட்ட வந்து சக்தி வருது, அந்த சக்தி நம்ம ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொடுக்குறோம் ஜுவாலா ரூபத்தில். அதாவது துண்டிக்கப்படாத நினைவின் ரூபத்தில், சக்திசாலியான நினைவின் ரூபத்தில் கொடுக்குறோம். ஸோ அப்போ அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த பிராப்தியின் கிரணங்கள் இல்லையா, பாபாவை நினைக்க நினைக்க 21 பிறவிக்கு தேவையான அனைத்தும் நமக்கு சேமிப்பாகிற மாதிரி நாம் கொடுக்குற சக்தி அவர்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேமிப்பாகும். குறிப்பாக பக்த ஆத்மாக்களுக்கு, பக்தர்களுக்கும் சரி, நம்ம பிராமண பரிவாரத்திலையும் அவங்களுக்கு ஒரு சகயோகத்தையும் இது கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குற ஸ்வரூபத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நான் ஸ்டாப்பாக. அதனால தான் அம்மன் கோயில் அம்மன் இப்படி இருக்கிறாங்களே, அப்போ 24 மணி நேரம் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்முடைய நினைவு சின்னம், இப்போதைய நினைவு சின்னம், இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை அது. ஏன்னா சூரியன் அப்படி தானே நான் ஸ்டாப்பாக உலகத்துக்கு ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலமாக அழியக்கூடிய பிராப்திகள் வந்து அனுபவமாகுது எல்லாருக்குமே. அதே மாதிரி நாம் நம்முடைய தபஸ்வி ஸ்வரூபத்தின் மூலம், அதாவது நிரந்தர நினைவின் மூலமாக சாந்தியின் கிரணங்களையும் சக்தியின் கிரணங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பக்தர்கள் வந்து அதுக்காக தான் கோயிலுக்கே போகிறாங்க, அமைதி வேணும்னு தான் மெயினாக போகிறாங்களே. அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சக்தி கொடுக்குறீங்களோ அதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய ஜடச்சிலைகள் மூலமாக உங்களுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றார். அதனால தான் 24 மணி நேரமும் சுப எண்ணங்கள் மட்டுமே வச்சுட்டு இருக்க சொல்கிறார். ஆனால் உங்களால் சுப எண்ணம் வச்சிக்க முடியாத மாதிரி நபர்கள் உங்கள் தொடர்பில் வருவாங்க. அவர்கள் மீதும் சுப எண்ணம் வைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவ விழா எலும்பில் குத்துறவனை கூட மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்பாட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையானதையும் நாம் நிரப்பணும். ஏன்னா அவங்க பக்தர்கள். இப்போ குத்துறவங்க தான் பிற்காலத்தில் வந்து நமக்கு பக்தர்களாக வருவாங்க அல்லது வேலைக்காரங்களாக வருவாங்க, எப்படியோ வருவாங்க தொடர்பில். ஸோ அப்போ
வேலைக்காரர்களாக வந்து பல ஜென்மம் உங்களுக்கு உழைத்தவர்கள் இந்த ஒரே ஒரு ஜென்மம் உங்களுக்கு துரோகியாக இருக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் உங்கள் மனதை அமைதியாக வச்சுருந்தா தான் உலகத்துக்கே நீங்கள் அமைதியை கொடுக்க முடியும். இந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உலகத்துக்கு அமைதியை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரியவர்கள், எவ்வளோ பெரிய சேவை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா. வரதானமுமே இதோட தொடர்புடையது தான். ஏன்னா வரதானத்துலேயுமே கூட பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தியை கொடுக்க சொல்கிறார் இல்லையா? அதன் மூலம் அவங்க தாவி போகணும். முக்தி அடையிறது கூட அவங்களுக்கு தேவை, அந்த சக்தி வேணும், அந்த அமைதி சக்தி. ஸோ அந்த அமைதி சக்தியை நாம் தான் நிரப்புகிறோம். இப்போ பாபா நினைவில் இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதி வருது. கடைசியில் இந்த அமைதியின் ஆதாரத்தில் தான் உடலை விட்டு பிரிவோம். இதே அமைதியின் ஆதாரத்தில் அவங்களும் உடலை விட்டு பிரிகிற அளவுக்கு அவங்களுக்கும் அமைதியை நீங்கள் நிரப்பணும். அதனால தான் ஞானத்தை மட்டும் கொடுக்குற வள்ளலாக இல்லாமல் வரங்களையும் கொடுக்குற வள்ளலாகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முக்திக்கும் சரி, மற்ற எல்லா விதமான செல்வத்திற்கும் சரி, உங்கள் ஜடச்சிலை முன்னாடி தான் அவங்க வந்து கையேந்தி நிற்பாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அதற்கான வேலை இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் நடக்குது. அங்கே வெறும், அதாவது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களாக அது ஒரு ஜடச்சிலைன்றாங்க, கிடையாது. அதன் மூலமாக பிராப்தி கிடைக்குது. இப்போ நீங்கள் உயிரோட்டமாக பண்ணுற சேவையின் பலனை அந்த சிலைகள் மூலமாக அவங்க அடையிறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.